போட் ஏர்டோப்ஸ் 131 இந்த ஹெட்ஃபோனை பற்றின ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் இது. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்னு ஆசைங்க. ஸோ நான் அந்த ஹெட்ஃபோனை ஃப்ளிப்கார்ட்டில் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எனக்கு ரிசீவ் ஆகும்போது எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டேமேஜஸும் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு குவாலிட்டியான பேக்கிங்கில் தான் வந்துருந்துச்சு. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த பாக்ஸை வெளியே எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு நல்லாவே இருக்குது. வேறு ஏர்டோப்ஸ் 131 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் போட்டோட சிம்பிள் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா வைப்பர் க்ரீன் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இதில் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 13mm டிரைவர் சிம்மச்சி சவுண்ட் இருக்குன்ட்ருக்காங்க. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்ட்ருக்காங்க. தென் ஐடபிள்யூபி டெக்னாலஜி அப்படின்னா எனக்கு உண்மையிலே என்னன்னு தெரியல. தென் இந்த ஏர்டாப்ஸோட பிக்சர்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாக்ஸோட பேக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டி இதில் இருக்குங்க. அப்புறம் டைப் சி இன்டர்ஃபேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல் சார்ஜர் மூலியமாக நம்ம அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர்டாப்ஸோட சைட் பட்டனை சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரும். ஓகே, தென் டோட்டல் ப்ளேபேக் இதில் 15 ஹார்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். தென் ஸ்லீக் அண்ட் எரோனமிக்கலி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்களாம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் காதுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு அவங்கவுங்க காதை பொறுத்து தாங்க இருக்குது. அப்புறம் 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணோம்னா 19 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ளேபேக் சவுண்டு இருக்க தான் சொல்கிறாங்கங்க. அது நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நிறைய அட்வைசபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரொமோஷன் வெப்சைட்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கார்னரில் பேக்கேஜ் கண்டெய்ன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏர்டோப்ஸ் 131 இருக்குங்க. ஒரு டைப் சி கேபிள் இருக்குது. ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஒரு ஃபேக் கார்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ரீட்மி கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் இருக்குது. ஒரு கேட்லாக் இருக்குது. இதில் யூஷுவல் எல்லா பாக்ஸ்லையும் இருக்கா தான். ஸோ வாங்க நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கெட் செட் ப்ளே. ஓகே, இதாங்க அந்த ஏர்டோப்ஸ் 131 போட்டோட ஏர்டோப்ஸ் 131. இது பார்த்திங்கன்னா ஒரு க்ளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இந்த கேஸ் பவர் பேங்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே செட் பண்ணிட்டோம்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கும். ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக ஆகுங்க. இந்த ஏர்டோப்ஸில் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சவுண்ட் சிஸ்டம், அதாவது நம்ம ஒரு சாங் கேட்குறதுனாலும் சரி, ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் சரி, அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், போட் பேஸுக்கு பேர் போனவங்க. ஸோ இதோட சவுண்ட் சிஸ்டம் பற்றி நம்ம குறை சொல்லவே முடியாது. இதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்த்தோம்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்மையிலே ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்னோடய மொபைலில் நான் ஆல்ரெடி ஏர்டோப்ஸ் 131 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சிங்க் ஆகி கனெக்ட் ஆகிரும். பார்த்தீங்களா, கனெக்டட், பேட்ரி லெவல் 100% காமிச்சிருச்சு. தென் நார்மல் அதை க்ளோஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமில் சிங்க் பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஓகே, இதோட கனெக்டிவிட்டி அண்டு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஒரு கூட்டமான இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் சரி, மைக் வேறு லெவலாக இருக்குது. கால் அட்டன் பண்ணும் போதும் பேசும் போதும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏர்டோப்ஸோட சைடில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள்
லெஃப்ட் சைடு உள்ள ஏர்டாப்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும், ரைட் சைடு உள்ள ஏர்டாப்ஸை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ராக்கோட சாங்கும் ப்ளே ஆகுங்க. போட்டோட ஏர்டோப்ஸ் 131 பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம பார்த்தோம். இதோட பை லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.